நடு இரவில் அதிமுகவில் இணைந்த முக்கிய தலைவர்கள் கதரும் டிடிவி தினகரன். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. அப்படி ஆட்டி பார்க்க நினைத்தார் அவர்கள் வேரோடு சாய்ந்து போவார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். நம் கண் முன்னே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதிமுகவிலிருந்து பிரித்து விடப்பட்டு பிரிந்து போன பிறகு அதிமுகவிற்கு எதிராகவே கட்சிகளை தொடங்கினார்கள். அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும், எடப்பாடியை வெளியேற்ற வேண்டும், அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும், அதிமுகவை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என நிறைய நபர்கள் ஏகப்பட்ட வழக்குகளையும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்களையும் செய்தார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் கடைசி முடிவு அதிமுகவிலே ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கிறாங்க. அதிமுகவில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அவங்க நன்றாகவே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது டிடிவி தினகரன், அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த டிடிவி தினகரன், அதிமுக மிகப்பெரிய தோல்வி அடைய போகிறது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சி தான் 2026 மாபெரும் வெற்றி வாய்ப்புகளை பெறப்போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் தினம் தினம் பேட்டி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இதிலையும் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இல்லை என்றால், அதாவது வேறொரு நபர் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நமது டிடி தினகரன் அதிரடியாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சி தான் வெற்றி பெறப் போகிறது, அதிமுக படு தோல்வியை சந்திக்க போகிறது என சொல்லிக் கொண்டு டிடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் 500 பேர் நடு இரவிலே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்திலே சந்தித்து அதிமுகவில் தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக அவர்கள் தொகுதியிலே 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்துமாறும், அதே போல அதிமுக வெற்றிக்கு மிகப்பெரிய வேலைப்பாடுகளை, அதாவது உழைப்புகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அறிவுரை சொன்னது மட்டுமல்லாமல் அதிமுகவுடைய உறுப்பினர் அட்டையும் வழங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக தோல்வியடைய போகிறது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவை அதாவது சீர்குலைத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கொண்டு கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைச்சி ஏன் என்ன காரணம் அப்படின்னா, அதிமுக இருக்கக்கூடிய சுதந்திரம் போல் எந்த ஒரு கட்சியிலும் கிடையாது. திமுக எடுத்தீங்க அப்படின்னா திமுக அது குடும்ப கட்சி அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கட்சி என்பது. அதுவுமே இப்பொழுது இந்த நிலைமையிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் டிடிவி தினகரன் பகரக்கூடிய அந்த நிர்வாகிகளே அதிமுக தான் எங்களுக்கு வேண்டும், தாய் கழகம் தான் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என நினைத்து அதிமுகவின் பின்னால் இணைந்து கொண்டிருப்பது டிடிவி தினகரனுக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஓபிஎஸ் இருக்கிறார், ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் புறம் திமுகவின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவாளர்கள் அதிமுகவின் பக்கம் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோ கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.